கரபந்தால் காட்சியில் அன்னை மரியாள் வெளிப்படுத்திய எச்சரிக்கை, முன்னறிவிப்பு மற்றும் அதிசயம், அதன் அடையாளம் நடைபெறுவதற்கு முன்பாக எதிர்கிறிஸ்து உலகில் பகிரங்கமாக தோன்றி முழு உலகையும் அவன் ஆட்சி செய்து முடித்து இறந்து விடுவான். அன்னை மரியாளும் இயேசுவும் தோன்றி கொடுத்த வெளிப்பாடுகளை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் பலவிதமான துன்புறுத்தல்களும் கொடூரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடங்க இருக்கிறது. அவற்றில் முக்கியமாக அனைவருக்கும் புண் ஏற்பட போகிறது. வழிபாடுகள் தலைகீழாக மாறப்போகிறது. கொள்ளை நோய்கள், மீண்டும் ஒரு லாக்டவுன் ஏற்பட போகிறது. எதிர்கிறிஸ்துவின் தோற்றமும் அவனது ஆட்சியும் அவனது இறப்பும் அதோடு சேர்த்து எதிர்கிறிஸ்துவுக்கு உதவியாக போலி தீர்க்கதரிசியும் திருச்சபையின் தலைவராக வர இருக்கிறான். பலவிதமான போர்கள், பெருவெள்ளங்கள், காட்டு தீகளும் பஞ்சங்களும் ஏற்பட இருக்கின்றன. உலகம் முழுவதும் ஒரே மதம், ஒரே மத நூல் வரப்போகிறது. அநேகர் இரத்த சாட்சிகளாக இறக்கப் போகிறார்கள். இறுதியாக 3 நாள் இருள் ஏற்பட போகிறது. இந்த இருளில் உலகில் உள்ள மனிதர்களில் 4/3 பகுதியினர் அழிக்கப்படுவார்கள். மீதமுள்ள ஒரு பகுதியினர் மட்டுமே புதிய உலகத்திற்குள் கடந்து செல்வார்கள். அவர்களுக்குள்ளும் அநேகருக்கு அப்போதும் அந்த புண் இருக்கும். ஏனெனில் கரபந்தால் எச்சரிக்கை முன் அறிவிப்புக்கு முன் இந்த புண் தொடங்கி கரபந்தால் எச்சரிக்கை முன் அறிவிப்புக்கு பின் வேகமாக பரவும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கரபந்தால் எச்சரிக்கை முன்னறிவிப்பு என்பது மரிய வால்டோர்டா என்பவருக்கு வெளிப்படுத்திய எதிர்கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பிறகு வரக்கூடிய சமாதான காலத்தில் நடைபெறுவதாகும்.